ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் ஏன் நாடகம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நீக்கிட்டு போயிடலாம்ல. 16 குற்றச்சாட்டு, ஒரு குற்றச்சாட்டு இதே இந்த 16 குற்றச்சாட்டுல மாவட்ட செயலாளர் இருக்கவங்க யாராவது செஞ்சிருந்தா இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க கட்சியில வச்சிருந்திருக்காரா? 20 வருஷமா தெரிந்த அன்புமணி இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிருவாரா? கட்சியிலுக்கான தலைவர் பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், முழு அதிகாரமும் என்கிட்டயே வேணும் அப்படின்னால இப்ப அவர் கட்சியை பிரிச்சுட்டு நிக்கிறாருல்ல, அது எந்த விதத்துல கட்சிக்கு பலமா இருக்கும், இல்ல இந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்துல? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஏன் இது நாடகம் இல்லைன்ற விஷயத்துக்கு இவங்க 2 பேரோட சண்டைனால இந்த சமுதாயம் எந்த விதத்துல வந்து பலனடையுது? முந்தா நேத்தி அவரோட அம்மா பிறந்த நாளுக்கு அவர் போய் கேக் விட்டுறாரு. அதே தாய் மேலதான் பாட்டில் விட்டு அடிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஐயா. எல்லாரும் ஆரவாரமா அங்க கொண்டாடிட்டு என்ன நடந்துச்சுன்னு தான் பிரஸ் மீட்ல சொன்னாரு. அவரும் வணக்கம் சொன்னாரு, நானும் வணக்கம் சொன்னேன். அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அங்க அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஆனா இவங்க கூட இருக்க பொறுப்பாளர் அவங்க கூட இருக்க பொறுப்பாளர் நேர்முகமா பாத்துக்க கூட முடியலையே. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதே திரௌபதி அம்மன் கோயில்ல போய் நான் சாவணும்னு வேண்டான்ற அளவுக்கு சொல்றாங்க. அதுக்கு மேல அவர் கட்சியில வச்சு என்னங்க பண்ண போறீங்க? எனக்கு புரியல. நீங்க சாவணும்னு நினைக்கிற ஒரு பையனை நீங்க கட்சியில வச்சு பெத்த அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்? தலைவர் பதவிக்கு அவரே சொல்றாரு, பணவெறியும் பதவி வெறி மட்டும்தான் அன்புமணிக்கு இருக்கு. அன்புமணி வாயத்தோடு தான் பொய் மட்டும் தான் சொல்லுவாரு. அன்புமணி அவர்கள் இது வரைக்கும் எந்த கிரவுண்ட் லெவல்லையும் போய் எந்த கேடர்ஸுமே மீட் பண்ணதில்லை. திண்ணை பிரச்சாரம்னா என்னன்னு அன்புமணிக்கு தெரியாது. ராமதாஸோட வியூ என்ன? யாரோட கூட்டணி? இல்ல, ஆக்சுவலா இது கூட்டணி பேஸ் பண்ணி அதுல வந்த பிரச்சனை தானே இது. அதுல வர பணம் பரிமாற்றம் நம்பர்ஸ் எக்ஸாக்டா சொல்ல 300 கோடின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் 300 கோடி அன்புமணி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. யூஸ்வலா அது ராமதாஸ் அவர்கள் கிட்ட வரும், அதை பிரிச்சு அவர் கொடுப்பாரு. அன்புமணி மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காடுவெட்டி மனோஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க? இல்லை, அவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு எதை வச்சு சொன்னால் தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்காங்க. 2016 வரைக்கும் காடுவெட்டியார் அவர்கள் உயிரோடு இருந்தார். அவர் இருக்க வரைக்கும் இவங்களோட வாக்கு வங்கியை நிரூபித்து காமிச்சாங்க. 6% மாநில அளவில் 6% வாக்கு வங்கியும், வட மாவட்டங்களில் மட்டும் 15% வாக்கு வங்கி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனை எலெக்ஷன்லையுமே அன்னைக்கு தனியாக தான் போட்டிட்டாங்க. அதுக்கான கட்டாயத்தை உருவாக்குனது காடுவெட்டியார் அவர்கள். 2014 ஒரு தேர்தல் வரதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவிச்சு அதுக்கான வேலை நடந்துட்டு இருந்தது. பிரச்சார வேலைகள், திண்ணை பிரச்சாரம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவிக்கு மேலே ஆசை வந்து என்டிஏ கூட்டணி போனார். என்டிஏ கூட்டணி போனதுனால காடுவெட்டியார் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, மக்களை நம்ம இப்படி ஏமாற்றக்கூடாது, நான் எந்த பிரச்சாரத்துக்கும் வரலன்னு சொல்லி நிறுத்திட்டு போட்டுன்னு அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அதில் தருமபுரியில் மட்டும் அன்புமணி அவர்கள் ஜெயிச்சார். வேற எல்லாருமே தோத்துட்டாங்க. அதே 2016 மறுபடியும் உங்க கூட்டணி போறோம்னு சொல்லும்போது ஐயா காடுவெட்டியார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எந்த திராவிட கட்சிகளுக்கு கூடயும் கூட்டணி போக மாட்டேன், அது வந்து தாயோட உறவு வைக்க முடியும்ன்ற அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு நீங்க மறுபடியும் கூட்டணி போனீங்கன்னா நீங்க போங்க, நான் வந்து சமுதாய மக்களை ஏமாற்ற முடியாது, இந்த ஜாதி மக்களை நம்பி தான் நான் இருக்கேன், அவங்க என்ன நம்பி தான் இருக்காங்க. நான் வன்னியர் சங்கத்தை பிரித்து 100 தொகுதியில், வட மாவட்டங்களில் 100 தொகுதியில் நான் தனிச்சு போட்டியிட போறேன், வன்னியர் சங்க சார்பாக போட்டியிட போறேன் அப்படின்னோடனே இவங்க 2 பேருக்கு என்னன்னா, சரி கட்சி இவர்கிட்ட போயிடும், நீ சொல்றதை கேட்கறேன் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் ஒத்துக்கிட்டு அப்புறம் தான் மாற்றம் முன்னேற்றம் விஷயம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல 15% வாக்கு நிரூபிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட 15% வாக்கு வங்கி வந்து வட மாவட்டங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க வந்து 2019 மாவீரன் அவர்கள் மறைஞ்சது 2018க்கு அப்புறம் இவங்க தொடர் தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. வெற்றி தோல்வி அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கான காரணம் வந்து இவங்க வந்து சமரசம் அடையாம இருந்திருக்கணும்ல. 2014 நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருந்தது. 19 எதனால இவங்க கூட்டணி போனாங்க? 10.5 இல்ல வந்து இவங்க அதுக்கு முன்னாடி பேசியிருந்தது 18%, 15% எதை பத்தியுமே பேசல. டைரக்டா இவங்க பையனுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்குதுன்றதுனால அவர் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கும் அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், 2019 மாநிலத்துல ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, மத்தியில வந்து பிஜேபி ஆட்சி இருந்தது. அன்னைக்கு இவங்க இந்த 10.5 இல்ல எனி நம்பர்ஸை விட்டுறலாம், ரிசர்வேஷனை கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான ஆட்சி இருந்தது. அன்னைக்கு விட்டுட்டாங்க. 2021 எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி இவங்க நான் போராட்டம் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து, இவரும் ராமதாஸ் ஐயாவும் எடப்பாடி அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை 10.5 கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. நாங்க என்ன சொன்னோம், 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு, நன்றிலாம் தெரிவிச்சோம். ஆனா அது வந்து சரியான முறையில கொடுக்கல, இது வந்து ஒரு ஏமாத்திர செயல் அன்னைக்கே சொன்னோம். ஆனா அது அவங்க
அவங்களோட பிரச்சாரத்துல எடப்பாடி அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நான் தான் 10.5 கொடுத்தேன் அவரும் சொன்னாரு. நாங்க அன்னைக்கே சொன்னோம், இந்த கூட்டணி வெற்றி பெறாது, இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு. அதே மாதிரி அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சு 2020 கூட்டணியோட தோல்விக்கு 10.5 சரியான முறையில கொடுக்காததான் சரியான முறையில கொடுக்காததும் பாமக மேல இருந்த எதிர்ப்பு அரசியல் தான் அது காரணம். ஏன்னா சாரி, பாமகல ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல இருந்த வன்னியர்களுக்கு இருந்த வெறுப்பு தான் அதுக்கான காரணம். ஏன்னா இல்ல வெறுப்புன்னு எப்படி சொல்றீங்க? 2019 நீங்க கூட்டணி போனீங்க, அதுதான் 2019 கூட்டணி போனாங்க. அன்னையில இருந்து 2021 வரைக்கும் 2 ஆண்டுகள் நீங்க சும்மா தானே இருந்தீங்க, எங்கேயுமே பேசல, அசம்பிளில பேசல, இல்ல ஒரு பார்லிமெண்ட்ல எங்கேயுமே பேசல. அதுக்கப்புறம் வந்து இவர் நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த 1 hour முன்னாடி பண்ணும்போது அது திட்டமிட்ட நாடகம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது இல்ல. அதனால தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அந்த ஃபேம் அவங்களால கேரி பண்ணிக்கவே முடியல. 2021 எலெக்ஷன்ல அவங்களோட பிரச்சாரமே வந்து நாங்க தான் 10.5 கொடுத்தோம். அப்படி இருந்தும் 25 தொகுதியில நின்று 20 தொகுதியில தோத்து தான் போனாங்க. இதை வச்சுதான் சொல்றோம் அவங்களுக்கான அரசியல் பின்னடைவு அங்கேருந்து ஆரம்பிச்சது. 2019 இருந்து ஆரம்பிச்சது. வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டே போச்சு. 5.7 இருந்தது, 3.5 இருந்தது, இன்னைக்கு 2% கீழே இருக்காங்க பாமக. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் இல்ல. ஆமா, ரெகக்னிஷனும் போயிடுச்சு, சின்னமும் போயிடுச்சு, ரெண்டுமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியாவும் இல்ல, அந்த பார்ட்டிக்கான சிம்பலும் நிராகரிக்கப்பட்டுருச்சு. 2024 எலெக்ஷன்லயே அவங்க பிஜேபி கூட கூட்டணி போனாங்க. அன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, கையில விழுந்தாரு, அவங்க வந்து என் காலில் விழுந்து தான் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணாங்க. அன்னைக்கு இந்த 10.5க்கான கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம், அதுவும் பண்ணல. இன்னைக்கு வந்து பாஜக தான் ஆளுகின்ற கட்சியா இருக்கு. இவங்க அந்த கோரிக்கை எங்கேயுமே வைக்கல. ஆனா இவங்க தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வராங்கல்ல. ஆனா இன்னொரு எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கிறாரு. அது இவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த பொறாமையும் அந்த பொறுத்துக்க முடியாத சூழ்நிலை தான் இவங்க இந்த மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. இந்த டிராமா இப்ப அப்பா புள்ளக்குள்ள சண்டைனா ஒரு க்ளோஸ் ரூம்ல அதை பேசி முடிக்கிற அளவு தான் சண்டை. ஐயாவே சொல்றாருல்ல, எந்த பிரச்சனையும் பேசாம எந்த அளவுக்கு பிரச்சனைன்ற மாதிரி. இப்ப அவரு ஃபர்ஸ்ட் கொடுத்த பிரஸ் மீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் வியாழக்கிழமை தைலாபுரத்துல பிரஸ் அட்ரஸ் பண்றதாகட்டும், அந்த சண்டையோட எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஒரு நாள் அக்ரவேட் ஆயிட்டு தான் போகுது. ஆனா ஐயா அவர்களே சொன்னது என்னன்னா, பேசி முடியாத பிரச்சனை என்ன இருக்கு, பேசினா முடிஞ்சிருமே தான் அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது பொது வெளியில உட்காந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. இல்ல அவர் சொல்றாரு, அன்புமணியை வந்து செயல் தலைவர் ஆக்குனதா நான் பெரிய தப்பு, கட்சியில் கொண்டு வந்து என்னோட இன்னொரு பெரிய தப்பு, மத்திய அமைச்சர் ஆக்குனதா எல்லா தப்பும் வந்து தன் மகன் மீது அடுக்குறாரு அப்படின்றப்ப அவருக்கு அந்த ஒரு நாடகமா பண்றப்ப அதோட இதுக்கும் இப்ப ரியாலிட்டியா சண்டை போட்டுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல இதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஏன் நாடகம்னு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நீக்கிட்டு போயிடலாம்ல. 16 குற்றச்சாட்டு, நீங்க ஒரு குற்றச்சாட்டு, இதே இந்த 16 குற்றச்சாட்டுல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோ 2 குற்றச்சாட்டோ வேற ஏதோ ஒரு பொறுப்பாளரோ இல்ல வந்து மாநில பொறுப்புல இருக்கவங்களோ மாவட்ட செயலாளர் இருக்கவங்களோ யாராவது செஞ்சிருந்தா இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க கட்சியில வச்சிருந்திருக்காரா? அவரோட வரலாறு பின்னோக்கி பார்த்தா யாருமே வச்சல. ஏதாவது ஒரு சின்ன தப்புனா கூட உடனே கட்சி விட்டு நீக்கிறாரு, அடிப்படை உறுப்புல இருந்து எடுத்துருவாரு. நீங்க அன்புமணியை தூக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப இது நாடகம் தானே, வேற என்னது? 16 குற்றச்சாட்டு செஞ்சுட்டாங்க. நான் சொல்றேன், கட்சியோட நிறுவனரை பார்த்தே நீங்க கேள்வி கேட்கறீங்க. அவர் சொல்ற எந்த டிசிஷனுக்கும் நீங்க அக்ரி பண்ணி வர மாட்டேங்கிறீங்க. தலைவர் பதவிக்கு அவரே சொல்றாரு, பணவெறியும் பதவி வெறி மட்டும்தான் அன்புமணிக்கு இருக்கு. அன்புமணி வாயை திறந்தா பொய் மட்டும் தான் சொல்லுவாரு. அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனா போக மாட்டாரு. இந்த செஷன் இருக்குல்ல, இப்ப நடந்தது, இப்ப ஒரு ராஜ்யசபா முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல இருந்த இந்த ராஜ்யசபா எம்பிலையுமே அவர் தான் லீஸ்ட் அட்டெண்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி, லோக்சபா எம்பி அந்த தருமபுரி தொகுதியில ஜெயிச்சு போகும்போது அப்பயும் அவர் தான் லீஸ்ட் அட்டெண்டன்ஸ். அப்ப இவருக்கு வந்து தலைவர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருந்தது அன்புமணிக்கு? அவரை நீங்க தலைவர் ஆக்குனீங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க, நான் தலைவர் ஆக்குனது நான் பண்ண தப்பு, இளைஞரணி தலைவர் ஆக்குனது நான் பண்ண தப்பு, கட்சிக்குள்ள கொண்டு வந்தது தப்பு, அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தது தப்பு. இது எல்லாம் தப்புன்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க? அப்ப 20 வருஷமா தெரிந்தாத அன்புமணி இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிருவாரா? தெரிஞ்சு கட்சியில தலைவர் பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், முழு அதிகாரமும் என்கிட்டயே வேணும் அப்படின்னால இப்ப அவர் கட்சியை பிரிச்சுட்டு நிக்கிறாருல்ல. அது எந்த விதத்துல கட்சிக்கு பலமா இருக்கும், இல்ல இந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்துல? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஏன் இது நாடகம் இல்லைன்ற விஷயத்துக்கு இவங்க 2 பேரோட சண்டைனால இந்த சமுதாயம் எந்த விதத்துல வந்து பலன் அடையுது? இந்த சமுதாயமும் சரி, இந்த கட்சியும் சரி, ஒரு பக்கம் மக்கள் அக்குமுலேட் ஆவாங்கல்ல. ஆகலையே, 2 பக்கம்ல அக்யூமுலேட் ஆகி நிக்கிறாங்க. 2 பக்கம் அக்யூமுலேட் ஆறதுனால இப்ப இவங்க 2 பேரும் முந்தா நேத்தே அவரோட அம்மா பிறந்த நாளுக்கு அவர் போய் கேக் விட்டுறாரு. அதே தாய் மேலதான் பாட்டில் விட்டு அடிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஐயா அவருக்கு. ஆனா அந்த கேக் விட்டுற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்களோட மகள் நிக்கிறாரு, அவர் நிக்கிறாரு, அவங்களோட மனைவி நிக்கிறாங்க. அன்புமணி அவரோட மனைவியோட வந்திருக்காரு, அவரோட மகள்களோட வந்து எல்லாரும் ஆரவாரமா அங்க கொண்டாடிட்டு என்ன நடந்துச்சுன்னு தான் பிரஸ் மீட்ல சொன்னாரு. அவரும் வணக்கம் சொன்னாரு, நானும் வணக்கம் சொன்னேன், அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அங்க அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஆனா இவங்க கூட இருக்க பொறுப்பாளர், அவங்க கூட இருக்க பொறுப்பாளர் நேர்முகமா பாத்துக்க கூட முடியலையே. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதே அரியலூர்ல இவர் ஒரு மாவட்ட செயலாளர் ஐயா அவர்கள் அறிவிக்கிறாரு, அன்புமணி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. இவங்க அடுத்த நாள் காலையில ஒரு கூட்டம் போடுறாங்க, அந்த மாவட்ட செயலாளர் ஆளுங்களை சேர்த்து வந்து அடிக்கிறாங்க.
இதே தானே எல்லா தொகுதியிலும் நடக்கும், எல்லா மாவட்டங்களும் இந்த பிரச்சனை தானே நடக்கும். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கல, நீங்க 2 பேரும் வந்து நாங்க சண்டை போட்டுக்கிறோன்ற மாதிரி ஒரு டயலமா இந்த மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணி அவங்க டயலமால இருக்காங்க. ஆனா நீங்க கிளியரா இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த சண்டை எதனால இந்த சண்டை நடக்குது? இது டிராமா இல்ல. இந்த சண்டை எதனால நடக்குது? மக்களோட நலனுக்காக நடக்குதா? வன்னியர் மக்களோட எம்பவர்மெண்ட் சார்ந்து நடக்குதா? இல்ல இப்படி பார்க்கல, வன்னியர் மக்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக பேசக்கூடிய கட்சியில ஒரு டிஸ்பியூட் நடக்குது, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த கட்சியில ஒரு டிஸ்பியூட் நடக்குது, அது உண்மை. ஆனா இந்த டிஸ்பியூட் எதுக்காக நடக்குது? கட்சி மக்களுக்காக தான். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, வன்னியர் மக்களோட எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற ஒரு கட்சின்னு சொல்றீங்க, அந்த கட்சி அதை பத்தி பேசுறதும் கிடையாது இப்ப. ஆனா இந்த டிஸ்பியூட் எதனால நடக்குதுன்னு தான் கேக்குறேன். வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அன்புமணிக்கு அவர் தலைவர் ஆகணும், ஐயாக்கு அவர் தலைவர் ஆகணும், இல்ல அவரோட பேரனுக்கு இளைஞரணி தலைவர் கொடுக்கணும். இப்ப அவரோட மகளையும் கொண்டு வந்துட்டாங்க. இதே ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் இந்த 25 தியாகிகள் நான் பத்தி பேசுறேன். அந்த 25 தியாகிகள்ல இருந்து யாரே ஒருத்தர் அந்த இளைஞரணி தலைவரா போட்டிருந்தா அன்புமணி அவர்களால கேள்வி கேட்டிருக்க முடியுமா? இல்ல சொந்த சமுதாய மக்கள் தான் இதை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்களா? அதுல அவங்கள போட வேண்டியது தானே. இவங்களுக்கு கட்சி வந்து இவங்களோட குடும்ப சொத்தா நினைச்சுக்கிறாங்க. அன்புமணி அவர்களும் வந்து அவரோட மகள் வழியில இருக்கவங்களுக்கு குடும்ப கட்சி போகணும், இல்ல ஐயா வந்து அவரோட பேரன்களுக்கு கட்சி போகணும்னு நினைக்கிறது தவிர இந்த கட்சியோ ஒரு பொதுநலப்படுத்துறதோ இல்ல இந்த கட்சினால சமுதாய நலன் சார்ந்து இந்த கட்சியை கொண்டு போகல. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு வன்னியர் டிஸ்பியூட்டுக்கும் வந்து இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் குரல் கொடுக்கல. அவர் சொல்றதே வந்து இது ஜாதி கட்சி இல்லன்றதுதான் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. எலெக்ஷன் டைம்ல இது ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு டாட்டூ போட்டு கையை காமிக்கிறாரு. இதுதான் அன்புமணியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அன்புமணின்ற பேரே அவருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ன்றதான் பேர், அன்புமணின்றதே அவர் பேர் கிடையாது. அப்படிதான் நடந்துக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து இது வன்னியர் கட்சி இல்லைன்றாரு, இன்னொரு இடத்துல இது வந்து வன்னியருக்கான கட்சி அப்படின்றது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவரு நீங்க 20 வருஷமா அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் நான் காடுவெட்டியார் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் 2018 இருந்து இன்னை வரைக்கும் நான் என்னென்னலாம் குற்றச்சாட்டு வச்சனோ அது எல்லாத்தையுமே ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வைக்கிறாரு. நான் சொல்லும் போது அன்புமணி அவர்கள் வந்து அந்த பையன் சும்மா பேசுறான், அவங்க வந்து பின்னாடி யாரும் அந்த குடும்பத்தை தூண்டி விட்டு பேசுறாங்க அப்படின்னாரு. அன்னைக்கெல்லாம் அமைதியா மௌனம் காத்துட்டு இருந்தவர் தான் ஐயா அவர்கள். இன்னைக்கு அதே ஐயா வந்து அன்புமணி இந்த தப்பெல்லாம் செய்யறாரு, காடுவெட்டியார் அவர்களுக்கு அவர் செஞ்ச துரோகத்தை என்னால ஏத்துக்க முடியலன்றாரு. என்ன துரோகம் சொல்ல வேண்டியது தானே. நாங்க சொல்றோம் அவர் தான் அவரோட மரணத்துக்கு காரணம், மருத்துவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதையும் ராமதாஸ் அவர்கள் வந்து அதை வெட்ட வெளியில சொல்லாம அவர் துரோகம் செஞ்சுட்டாரு, இன்னும் ரகசியங்கள் நிறைய இருக்கு நான் சொல்றேன்றாரு. அவர் வந்து பொதுக்குழுல வந்து சரியான முறையில் நடத்தல, அது வந்து என்ன வந்து பாதிக்குது அப்படிங்கிறது. இவ்வளவு குற்றச்சாட்டு செய்யறவங்கள நீங்க கட்சியில வச்சு அந்த கட்சியை எப்படி வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களை நீக்கிறத தவிர ஒரு குழு அமைச்சிருக்காங்க, இவங்க அடுத்து வந்து அவங்க கிட்ட விளக்கம் கேட்பாங்க, அன்புமணி தரப்பு கிட்ட விளக்கம் கேட்பாங்க. இப்ப எத்தனை பேருக்கு ஐயா இந்த மாதிரி விளக்கம் கேட்டிருக்காரு? ஐயா இப்போ இந்த கடைசி 2 மாசங்களா நிறைய பேர் கட்சி விட்டு நீக்கி இருக்காரு. பட் இது பாயிண்டா பேசலாமான்னு தெரியல. இது வந்து மற்றவங்களுக்கும் மகனுக்கும் அதுதான் நான் சொல்றேன். பையனோட பாசம் அவரை தடுக்குதுன்னு தான் சொல்றேன். இப்ப இன்னும் இருக்கு. இல்லன்னா நான் அடிக்கிறது என் நிழல் தான் போய் அன்புமணி மேல படுது, என் கை இன்னும் பட ஆரம்பிக்கல. கை பட்டதுனா தானே அவருக்கு வலி தெரியும். பொதுவெளியில பொய்யினோட மறுஉருவம் அன்புமணி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அம்மா மீது வந்து பெற்ற தாய் மீது பாட்டில் எடுத்து என் மேல மைக் குத்தி அடிச்சாருன்றாரு. யோகியனுக்கு போறதா யோகியன் மீட்டிங்ல கூட போட்டோ வச்சதால ஊதுபத்தி வச்சிருந்திருக்கலாம் அப்படின்லாம் எல்லாமே ஒரு கடுமையான அலிகேஷன்ஸ் தானே. அதான் திரௌபதி அம்மன் கோயில்ல போய் நான் சாவணும்னு வேண்டான்ற அளவுக்கு சொல்றாங்க. அதுக்கு மேல ஒரு கட்சியில வச்சு என்னங்க பண்ண போறீங்க எனக்கு புரியல. நீங்க சாவணும்னு நினைக்கிற ஒரு பையனை நீங்க கட்சியில வச்சு பெத்த அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த சமுதாய மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்? என் கேள்வி இது ஒரே கேள்வி மட்டும் நீங்க மைண்ட்லங்க. பெத்த அப்பா நல்லா இருக்க கூடாது, அவர் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரு எப்படி இந்த சொந்த சமுதாய மக்கள் வந்து நல்ல வழியில கொண்டு போவாரு? இல்ல இந்த சமுதாயத்துக்கான நலன் சார்ந்து அவர் என்ன யோசிப்பார், என்ன பண்ணுவார்? அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வச்ச முதல் போர்டு வந்து ஜாதி பேரை சொல்லிக்கிட்டோ கட்சி பேரை சொல்லிக்கிட்டோ யாரும் வந்து சந்திக்க கூடாது, எந்த சிபாரிசும் கேட்கக்கூடாது. ஒரு மினிஸ்ட்ரிக்கு அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு ஆல் ஓவர் இந்தியா இருக்க எந்த மெடிக்கல் காலேஜ்னாலும் ஒரு 2 நம்பராது ஃப்ரீ சீட்ஸ் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கல்லூரியில எவ்வளவு வன்னியர்கள் அவர்களால் படிக்க வச்சு, வன்னியர்கள் விடுங்க, எவ்வளோ அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் அவருக்கு இலவச கல்வி கொடுத்துருக்காரு? எல்லாத்தையும் அவர் காசாதான் ஆக்குனார். அன்புமணி அவர்களுக்கு ஐயா சொல்ற மாதிரி வெறும் பண வெறியும் பதவி வெறியும் மட்டும்தான் இருக்கு. இதை நான் மட்டும் சொல்ல, நீங்க நோட் பண்ண ஐயா அன்புமணி அவர்கள் மீது தொடர்ந்து உங்க பேட்டியை நான் பாக்குறேன். அன்புமணி அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இத்தனை வருடம் நீங்க வச்சிட்டு இருந்தீங்க, இப்பதான் அதை ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கிறாரு. பட் இப்ப ராமதாஸ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ரீசெண்டா அவரு கொடுக்குற பிரஸ் மீட்ஸ் ஆகட்டும், அவருடைய பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போட்டி பொதுக்குழு நடத்துறது, இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க?
இல்ல இதுதான் நான் டிராமான்னு சொல்றேன். ஏன் நீங்க இப்படி சிம்பிளா ஒரு கட்சியில இல்லங்க, அவருக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னா வேலை முடிஞ்சிருச்சுல. பொதுக்குழுக்கு அதிகாரம் பக்கம் பேசுறப்ப அன்புமணி அவர்கள் ஆதரவாளர்கள் பேசுறப்ப மாவட்ட செயலாளர்கள்ல பாதிக்கு மேல வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர்ல 3 பேர் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அன்புமணியை அவ்வளவு எளிதா கட்சியில இருந்து நீக்கிற முடியாது அப்படின்றது ராமதாஸ் சொல்றீங்கல்ல. பொறுப்பாளர்கள் இருக்காங்க, நான் அது வந்து நிராகரிக்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா மக்கள்னு பாத்தீங்கன்னா இறங்கி இவர் பிரச்சாரம் பண்ண ஐயா அவர்கள் போனார்னா ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் அந்த காலத்துல இருந்து போராளியாவும் இருந்திருக்காரு, மக்கள் மத்தியில இருக்கு. அன்புமணி அவர்கள் இது வரைக்கும் எந்த கிரவுண்ட் லெவல்லயும் போய் எந்த கேடர்ஸுமே மீட் பண்ணது இல்லை. திண்ணை பிரச்சாரம்னா என்னன்னு அன்புமணிக்கு தெரியாது. சொகுசா பெட்ல படுத்திருந்தவர் இப்ப போறாருங்க, அவரை தானே கேட்கிறாரு. 20 வருஷமா போகாம இப்ப யாரோட உரிமையை மீட்க போறாருன்னு தான் ஐயா அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஐயா பதில் சொல்லியிருக்காரு, அதை நான் எடுத்துதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவர் எந்த உரிமையை மீட்க போறாரு? 20 வருஷம், ஐ மீன் இத்தனை வாட்டி அவர் ராஜ்சபா லோக்சபா ரெண்டுலயுமே பார்லிமெண்ட்ல இருக்கும்போது அவர் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டாரு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவர் ரைஸ் பண்ணது கம்மி, மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தது கம்மி, மக்களை சந்திச்சது கம்மி. நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அன்புமணி அவர்கள் கேட்கிற கேள்வி, அவங்க தரப்புல பேசுற 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு அவங்க நிறைய பேசுவாங்க. 108 ஆம்புலன்ஸ் வந்து அந்த சீட்ல எந்த ஒரு குப்பனோ சுப்பனோ இருந்தாலும் சைன் போடுற வேலை தான் அது. அவரோட பிரெயின் செயல் கிடையாது, அதுக்கான பிரெயின் செயல் நிறைய பேர் இருந்தாங்க. எதுக்கு அன்புமணி கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? அவர் பண்ணிருந்தா நான் கொடுக்க தான் போறேன். நான் தான் சொல்றேன், நான் இதுக்கு எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்கேன், ஐயா அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்கேன், அன்புமணி அவர்கள் மேலேயும் வச்சிருக்கேன். ஆனா ஐயா அவர் உண்மையிலேயே உழைச்சாருன்னு நான் சொல்றேன்ல, அவரு கஷ்டப்பட்டிருக்காரு. அன்புமணி அவர்கள் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உண்மையா அந்த சமுதாய மக்களுக்காக நின்றுருக்காரு, நிக்கவே இல்லைன்னு நான் ஒத்துக்கவே முடியாது. ஆனா அன்புமணி நிக்கவே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா இந்த சமுதாய மக்களுக்காக ஒரே ஒரு விஷயம் அவர் செஞ்சது கிடையாது. நான் 25 தியாகிகள் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்துல உயிரை இழந்து நிக்கிறாங்க, ஆண் வாரிசு இறந்து போய் நிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை ஏன் இது வரைக்கும் எந்த அங்கீகாரம் அன்புமணி அவர்கள் கொடுக்கல? இதே அன்புமணி அவர்களை பார்த்து கட்சி அன்புமணி அவர்கள் செய்யல கொடுக்கல அப்படின்றது உங்க கோவம் எனக்கு புரியுது. சேம் டைம் இதற்கான கேள்விகள் அவர் மட்டுமே எப்படி அக்கௌண்டபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்க? ராமதாஸ் அவர்களும் நிறுவன தலைவர் தானே, அவர்கிட்ட நீங்க அந்த கேள்வி கேட்கல. அவர் நிறுவன தலைவரா இருக்காரு, அதுதான் சொல்றேன். அவங்க 2 பேருக்கிட்டயுமே காடு வெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை ஆண்டுதோறும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டாலும் அவர் செய்வார். அப்ப உங்க கேள்வி வந்து அன்புமணி நோக்கி மட்டும் இல்ல, ராமதாஸ் அவர்கள் நோக்கி, ராமதாஸ் அவர்கள் நோக்கி தான் இருக்கு. ஆனா முழுமையா கட்சியை டேக் ஓவர் பண்ணதான் சொல்றது அன்புமணி தானே சொல்லிட்டு இருக்காரு. இளைஞரின் தலைவரா அவர் தான் இத்தனை வருஷம் செயல் தலைவரா இப்ப அவர் இருக்காரு. இவர் வயது மூப்பு காரணத்துக்காக இவரை டிராவல் பண்ண விடுறது, இவர் தான் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிருக்காங்கன்னு அவர் சொன்ன விஷயத்துல ஒட்டியே தான் நான் எல்லாத்தையுமே பேசுறேன். ராமதாஸ் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அன்புமணி ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த 25 தியாகிகளோட குடும்பத்துல இந்த 2021 எலெக்ஷன்லயும் 24 எலெக்ஷன்லயும் பொறுப்பாளர்கள் போயிட்டு அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தர்மபுரியில வந்து சுப்பிரமணிய ஐயா, தியாகி சுப்பிரமணியம் இருக்காரு, அவரோட குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம். நெய்வேலியில் தேசிங் ஐயா இருக்காரு, விருதாச்சல தொகுதியை ஒட்டி ஒரு அங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க குடும்பத்துல சீட் வாங்கி கொடுக்கலாங்கும் போது குரு அவர்களோட பேரே என்னால எதுவும் பண்ண முடியல. அவரே வந்து இன்னைக்கு மாவீரன் குரு குலதெய்வம் சொல்லி கொண்டாடுறாங்க. நான் இவங்களை 2 பேரும் இன்னும் தெய்வமாக்கி விட்டு நான் என்ன பண்றது? நான் கட்சி நடத்துறதா இல்லையான்னு கேட்டவர் தான் அன்புமணி. இதுதான் எங்களோட ஆந்தகம். இந்த சமுதாய மக்களை சுரண்டி திங்கிறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கீங்களா? கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டும்தான் அன்புமணி அவர்கள் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஐயா அவர்கள் சொல்றாருல்ல, என்னை எதுவுமே செய்ய விடல, தர்மபுரி போய் நான் அங்க போய் என் மக்களை மீட் பண்ணணும்னு நினைச்சா என்ன மீட் பண்ண விடாம ரூம்ல படுக்க வைக்கிறாருன்னு. அப்ப இன்னைக்கு வந்து உங்களை விட்டுட்டாரு. நீங்க தனியா செயல்படுறீங்க, அவர் தனியா செயல்படுறீங்க, நீங்க நினைக்கிறத சொல்றீங்க, அன்புமணி மேல எல்லா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வன்னியர் கல்வியார் கட்டளையில் இலவச கல்வி இன்னும் கொடுத்துடலாம்ல. 2018 வரைக்கும் மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அதுல இலவச கல்வி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்குறீங்க. இப்போ சாதாரண ஒரு தினக்கூலிக்கு போறவங்க கூட அந்த வன்னியர் கல்வியார் கட்டளைக்காக ஒரு 10,000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து 1 ரூபாய் கொடுத்தவங்க கூட இருக்காங்க. எல்லாமே டாக்குமெண்டட். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இன்னும் காடு வெட்டியார் அவர்களோட இல்லத்துல இருக்கு. நீங்க எந்த பில் புக்கு கேட்டாலும் எல்லா பில் புக்கும் எடுத்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுல அன்புமணி அவர்கள் இது வரைக்கும் 1 ரூபாய் கொடுத்தது இல்லை. ராமதாஸ் அவர்கள் 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அந்த சலான் கூட இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல இலவச கல்வின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம்ல. ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன? நான் அதுதான் கேட்கறேன், நீங்க ஏன் இந்த டிராமா பண்றீங்க? நீங்க நாளைக்கு ஒன்னாயிடுவீங்க. நேத்து கேக் கூட்டினதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஆவாங்க. எந்த ஒரு சமிக்கைகளும் தெரியலையே. அவர் எல்லார பத்தி அகேன்ஸ்டா பேசுற திருப்ப போய் கூடுறவர் தான் அன்புமணி அவர்கள். காலில் போய் ஐயா அவர்களே சொன்னாங்களே, என் காலை பிடிச்சிருக்கு கெஞ்சுறாங்க பிஜேபி கூட்டணி போறதுக்குன்னு. அந்த மாதிரி காலில் வந்து அவர் வந்து இல்ல நான் எதுவும் பண்ணல, நான் வந்து சேர்ந்து. அப்ப இந்த டிராமா, ஐ மீன் நீங்க உங்க வார்த்தைப்படி இந்த டிராமா எப்ப எலெக்ஷன் எலெக்ஷன் இருக்கத்துல இல்ல எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒன்னாயிடுவார். அன்புமணி அவர்கள் வந்து அவ்வளவு எலிஜிபிளான கேண்டிடேட்டும் கிடையாது. அந்த கேலிபர் உள்ள அவர் வந்து மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு, நல்ல புத்திசாலின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கட்சியை வழி நடத்த முடியுமா?
அவர் வந்து தொண்டர்களை போய் சந்திக்க மாட்டார். அவர் கை கொடுத்தீங்கன்னா சானிடைசர் போயிட்டு கையை கழுவிட்டு நின்றுட்டு இருப்பார். கை கொடுத்த அடுத்த செகண்ட் கர்ச்சீஃப் எடுத்து தொடுப்பார், சானிடைசர் போட்டு தொடுப்பார். என் மக்கள்லாம் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி சொகுசு பங்களால கிடையாது. அன்னைக்கு வெறும் மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தவர் தான். ராமதாஸ் ஐயா வந்து ₹1 ஊசி போட்டார். ₹1 ₹3 சொல்லியிருந்தார். ₹3 ஊசி போட்டாங்க. அப்படி அவங்க தைலாபுர தோட்டத்தில் அவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு வழியில் இன்னைக்கு சென்னையில் இருக்க பங்களாலாம் அவங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சம்பாரிச்சிருக்காங்கல்ல. என் மக்கள் இன்னும் குடிசையில் தானே இருக்கான். கவர்மெண்ட் டேட்டா படி 75% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. 80% தமிழ்நாட்டில் வந்து குடிசை வீட்டில் இருக்காங்கன்னா அது 75% மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்குது. வட மாவட்டங்களில் வன்னியர் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் நீங்க குடிசையில் இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு டால்பின் பார்த்துக்கிட்டு ஈசிஆர்ல பங்களா வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. டால்பின் பார்க்கறதுக்காக தான் நான் பங்களா இந்த இடத்துல வாங்கினேன்னு சொல்றாரு. என் மக்கள் எத்தனை பேர் டால்பின் பார்த்துருக்காங்க? கடலை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பாதி பேர் இன்னும் இருக்காங்க. அவருடைய தொடர்ந்து அந்த பிரஸ் மீட்ஸ்ல பாக்குறப்ப கூட்டணி யாரோட போறது அப்படின்றது தான் எனக்கும் அன்புமணிக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்றத பேசினாரு. இப்போ இந்த நேற்று நடந்த அந்த மீட்டிங்ல தேர்தல் கூட்டணி யாரோட போகணும் அப்படின்ற முழு அதிகாரத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாருல. ராமதாஸோட வியூ என்ன? யாரோட கூட்டணி? இல்ல ஆக்சுவலா இது கூட்டணி பேஸ் பண்ணி நீங்க கூட்டணின்ற ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, அதுல வந்த பிரச்சனை தானே இது. மெயினா வந்து அதுல வந்த பிரச்சனை தான். மெயினா பாஜக இந்தியா அலையன்ஸ் போனது பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அதுல வர பணம் பரிமாற்றம் போன 2024 நடந்த எலெக்ஷன்ல நம்பர்ஸ் எக்ஸாக்டா சொல்ல 300 கோடின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் 300 கோடி அன்புமணி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. யூஸ்வலா அது ராமதாஸ் அவர்கள் கிட்ட வரும், அதை பிரிச்சு அவர் கொடுப்பாரு. அன்புமணி மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் வந்து பிரிச்சு அவர் மகள்கள் எல்லாரும் கொடுத்துட்டு அன்புமணி கொடுப்பாங்க, கட்சி வேலை செய்வாங்க. இந்த வாட்டி அன்புமணி மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது ஐயா அவர்களோட பார்வையில வயது மூப்பு காரணத்தினால இந்த கடைசி இந்த எலெக்ஷன்ல வந்து நான் பிரிச்சு என் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது முடியாத காரணத்தினால தான் இந்த முதல் சண்டை ஆரம்பிச்சது. அப்ப அவங்களுக்கான பிரச்சனை அப்படின்றது கூட்டணி யாரோட போகணும், சீட் எவ்வளவு பேசி வாங்கணும்ன்றது இல்ல. அது உள்ளாவே பணத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. பணத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. இவருக்கு சார்ந்த ஆட்களை சீட்டு கொடுக்கறது, அன்புமணி அவர்களுக்கு அவருக்கு சார்ந்த ஆட்களுக்கு சீட் கொடுக்கறது, இதுதான் முழுக்க அங்க இருக்க பிரச்சனை. அதான் சொல்றாரு ஐயா சொல்ற மாதிரி அன்புமணி அவர்களுக்கு பதவெறியும் பணவெறியும் தான். அது வந்து அவரு சொந்த குடும்பத்துக்கே போக கூடாது, அவருக்கு மட்டும் போகணும்னு நினைக்கிறவரு எப்படி இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவாருன்றது என்னோட பலவீனமா இருக்கு. இப்ப ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 2014 இருந்த அந்த ஓட் பேங்க் அப்படியே படிப்படியே அப்படியே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்ப கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்றது ஈவன் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும், அன்புமணி அவர்களுக்கும் தெரியும். அதே மீறி இந்த ஒரு சண்டை போடுறாங்களா, இந்த ஈகோல அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது இல்ல. இதனால வட தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 மாசமா லைம்லைட்ல இருக்காங்கல்ல. ஒரு நெகட்டிவ் கேம்பெயினிங்க கூட எடுத்துக்கலாம்ல. இதை எப்படி வேணாலும் பண்ணல. நான் அன்புமணி அவர்களோட பார்வையை சொல்றேன். சண்டை போடுறது அவங்க வந்து பணத்துக்காக சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க ஒன்னாயிட போறாங்க. இந்த கேள்வியை தான் நானே கேட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி பலவீனத்துல இருக்கீங்க. இந்த பலவீனத்துல இருக்கும்போது நீங்க சண்டை போடுறதுனால என் சமுதாய மக்களுக்கோ கட்சிக்கோ எந்த முன்னேற்றமும் கிடையாது. அப்ப ஏன் சண்டை போடுறீங்க? இது ஒரு க்ளோஸ் ரூம்லயே பேசி முடிக்க வேண்டிய விஷயம் தானே. இதை வந்து பொது வெளியில வந்து நீங்க 2 பேரும் இப்படி அசிங்கப்படுத்திக்கிறதுனால அசிங்கப்படுத்திட்டு இன்னும் அன்புமணி அவர்களை ஏன் கட்சியில வச்சிருக்கீங்க? கட்சியை விட்டு நீக்கிட்டு போயிடலாம்ல. அவர் அப்படி ஒன்றும் 2004 அவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியோட பொன்னாட்கள்லாம் கிடையாது. இந்த 20 வருஷம் வந்து அன்புமணி அவர்கள் கட்சியை வேற லெவல் கொண்டு போயிட்டாருன்னா கிடையாது. அவர் வேற லெவல்ல போயிட்டாரு. அவர் சம்பாரிச்சிட்டாரு, தீவு வாங்கிட்டாரு, ஷிப் க்ரூஸ் வாங்கிட்டாரு, அவர் தனியா சொகுசு பங்களா வாங்கியிருக்காரு, டால்பின் பாக்குறாரு, நிறைய லக்ஸரி கார்ஸ் வச்சிருக்காரு. ஏன் மக்களும் கட்சி எந்த நிலைமையில இருக்கு? 15% வாக்கு வாங்கி வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு 2% வாக்கு வாங்கி தான் இருக்கு. மாநில லெவல்ல 6% இன்னைக்கு 2% கீழே போயிடுச்சு. இது வந்து இது எந்த விதத்துல ஹெல்த்தியான ஒரு வன்னியர் சங்க அமைப்புகள் இருக்குல்ல, பாமக தண்ணீர் சங்க அமைப்புகள், அங்க பாமக ஆதரவாளர்கள், அவங்க மைண்ட் செட்ல யாரு பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்க எல்லாம் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி நினைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு இறங்கி அவர் வந்து திண்ணை பிரச்சாரம் செய்ய போனாலோ இல்ல ஒரு பிரச்சாரம் போனாலோ ஐயா அவர்கள் பின்னாடி மக்கள் போவாங்க. ஏன்னா அன்புமணி அவர்களை மக்கள் பெரிதளவுல பார்த்ததே கிடையாது. டிவியில பாப்பாங்க. அவர் எங்கேயாவது மாநாட்டுக்கு வந்து போகும்போது கை காமிச்சிட்டு போறது மட்டும் தான் அன்புமணி அவர்களோட செல்வாக்கு இல்லாமையா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில 2வது இடத்துக்கு வந்தாங்க. அவங்க மனைவி போட்டிட்டாங்களே சௌமியா அன்புமணி. எங்க அவர் கட்சியோட ஃபேஸ் வேல்யூவே அப்ப அன்புமணி தான் சொல்லி அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாரு. அவர் இளைஞர் தலைவர் ஆயிட்டார். ஆக்சுவலா 2024 அவர் தலைவரா இருந்தார். அவரோட மனைவி நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கணும். 2ஆம் இடம் வந்ததே அசிங்கன்னு சொல்றேன் நான். ஜெயிக்க வேண்டிய இடத்துல நீங்க தர்மபுரியில அவர் தான் தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு. ராஜ்சபா சீட்டும் கொடுத்தாங்க, லோக்சபா சீட்ல ஜெயிச்சாரு, காடிவெட்டியார் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. தர்மபுரி தான் நீங்க சொந்த தொகுதியா போயிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஜெயிக்காம ஏன் தோத்தீங்க? தோத்ததே ஒரு பெரிய அசிங்கம் தானே. இது 2ஆம் இடம் வந்தது பெருமையா எப்படி நீங்க சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், அவங்களோட உங்க மனைவி ஒரு விமன் நின்னதுக்கான கிடைச்ச அங்கீகாரம் தான் அதுவே தவிர அவங்க வந்து அன்புமணி அவர்களோட ஃபேமிலியும் கிடைச்ச தோல்வி அது.
விமனுக்கான ரெப்ரசன்டேஷனா அவங்க வந்து பெண்களுக்காக பேசுறாங்க, பசுமை தாயத்துல இருந்திருக்காங்க, நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்கன்றதுக்காக கிடைச்ச அங்கீகாரம் தான் அந்த ஓட்டு. 2 லட்சம் சம்திங் ஓட்டு வந்தது. ஆனா தோல்வி தானே தழுவினாங்க. அவங்க ஜெயிச்சிருக்கணும். சட்டப்படி இல்ல, நேச்சுரல் லா பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்கணும். தருமபுரி அவங்க கோட்டம் சொல்ற இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்கணும். அன்புமணி அவர்களுக்கு கிடைச்ச தோல்வி தானே அது. இதைதான் நான் சொல்றேன். அன்புமணி அவர்களுக்கு ஃபேஸ் வேல்யூவே கிடையாது. இப்போதைக்கு மக்கள் மத்தியில போய் நின்னாருன்னா அவருக்கு அந்த வரவேற்பு கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்துல அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கிற டிஸ்பியூட்டை தாண்டி இப்ப அவங்க கட்சி நடத்துறதே பாத்தீங்கன்னா மாநாட்டுல, பொதுக்குழுல இதெல்லாம் வந்து காடுவெட்டியார் அவர்களோட பேரையும் அவரோட புகைப்படத்தை வச்சு மட்டும்தான் அவங்க கட்சி நடத்துறாங்க. காடுவெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கரகோஷம் கிடைக்குது. மத்தபடி அன்புமணி அவர்கள் பேசுறது யாருமே அதான் அவர் திருப்ப எல்லா இடத்தையும் சொல்றாரு. அவருக்கு அந்த வரவேற்பே கிடையாது. அவர் பேசுறது யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. கூப்பிடுறாங்க, இன்னைக்கு போயிட்டோம். ஏன்னா இந்த கட்சி விட்டு வெளியில போக முடியல. எப்படி வந்து அன்புமணி அவர்கள் ஆரம்பத்துல செயல்பட்டு இருந்தாங்கன்னா சொந்த சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு. ஐ மீன் சகோதர சமுதாயத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அதை சொந்த சமுதாயத்துக்குள்ள சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை சார்ந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து மாற்று கட்சி எல்லா கட்சியும் திட்டிருப்பாங்க. இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் சுத்தி இந்த பக்கம் ஏடிஎம்கேக்காரங்க இருப்பாங்க, அந்த பக்கம் திமுக காரங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. நாங்க தான் வந்துருவோம், நாங்க பெரிய ஆளு, எங்க கட்சி இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நல்லது செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க கூட இருக்கவங்க அவங்களை அடிச்சுக்கிறாங்க, ஐயா கூட இருக்கவங்க இவங்களை அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நாளைக்கு ஒன்னாயிட்டா கூட இவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி எந்த கட்சிக்குள்ளயும் போக முடியாம இவங்க அனாதையா நிக்கிறாங்களோ அதேதான் நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒன்னாயிடுவாங்க. கீழே இருக்க கேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்ப வட தமிழகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டியில பாமக எந்த அளவுக்கு அங்க வேரூன்றி இருக்கிறாங்களோ ஈவன் அது விசிகாவும் பொருந்தும். விசிகாவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்க விசிகா இப்ப எப்படி இருக்காங்க சிச்சுவேஷன்? இல்ல, அவரோட சமுதாய சார்ந்த நல்லதான் செய்யறாரு. அவரோட சமுதாய சார்ந்த பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்றாரு. அவர் அதை மீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அது இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிடையாது. அன்புமணி அவர்கள் சமுதாய சார்ந்த எந்த இடத்துலயுமே நிக்கலையே. அதை தான் நாங்க குற்றச்சாட்டா சொல்றோம். அவங்க எப்படி ஒரு சமுதாய கட்சியா இருந்து அவங்க ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கிறாங்களோ, ராமதாஸ்னாலையும் அன்புமணினாலையும் அந்த வெற்றி கூட்டணி அமைக்க முடியல. அதுக்கான நாடகம் தான் இது. இந்த நாடகத்து மூலியமாவது ஒரு லைம் லைட்டுக்கு வரும், ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணிக்கு போகலாம், ஒரு பேரம் பேசலான்றதுக்கு பண்ற டிராமா மட்டும்தான் தான் இதுவே தவிர சமுதாய நலன் சார்ந்து இந்த சண்டை நடக்கல. இவங்க 2 பேருக்கான பண வெறியும் பதவி வெறியும் மட்டும்தான். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.